ஆறுகளை பேஸ் பண்ணித்தான் ஒவ்வொரு நாகரிகம் வந்து ஸ்டார்ட் ஆகும். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு 200 கிலோமீட்டருக்கு ஒரு பெரிய ஆறுகள்ங்கிறது போடுது. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பாலாறு, தென்பண்ணை, காவிரி, வைகை, தாமிரபரணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 முக்கிய நதிகள் எடுத்திருக்கோம். ஒவ்வொரு நதிக்கரையிலும் ஒரு நாகரிகங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ கீழடியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வைகைக்கரை நாகரிகம், வைகை ஆற்றங்கரையை ஒட்டி இருக்கிறதுனால கீழடி வந்து வைகைக்கரை நாகரிகம். இந்த வைகை ஆறு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் அரசநாட்டில் ஸ்டார்ட் ஆகி ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் அழகன்குளம் அப்படின்ற இடத்துல வந்து முடியுது. ஸோ இதுக்கு இடைப்பட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 530 அகழாய்வு தலங்களை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதை வந்து நம்ம மேப்பாக அங்கே வந்து வச்சுருக்கோம். ஸோ அதே போல் தமிழ்நாட்டில் தாமிரபரணி ஆறு ஒரு முக்கியமான ஆறு. தாமிரபரணியில் பார்த்தீங்கன்னா ஆதிச்சலூர், சிவகலை, கொற்கை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 முக்கியமான அகழாய்வு தலங்கள் இருக்குது. ஸோ சிவகலையில் கண்டுபிடிக்கப்பட்ட இரும்பு தான் நீங்கள் உலகத்திலே இரும்பு பயன்பாடு தமிழ்நாட்டிலிருந்து தான் போயிருக்கு. கிட்டத்தட்ட 5345 ஆண்டுகளுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 23 சிஎம் வந்து அதை வெளியிட்டாங்க. அதே மாதிரி இந்த கிளாஸ் ஒன்று வச்சுருப்போம். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு இடத்தையும் வந்து சயின்டிஃபிக்காக நம்ம வந்து டேட் ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கோம். ஒவ்வொரு இடத்தோட இந்த காலங்களை வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ காலங்களை நம்ம பிரிக்கிற பார்த்தீங்கன்னா பழங்கற்காலம், நுண்கற்காலம், புதிய கற்காலம், சங்க காலம் அப்படின்ற கான்செப்ட் வந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இடைக்கற்காலம், இரும்பு காலம் அப்படின்னு நிறையா இருக்குது. ஸோ அந்த பழங்கற்காலம் பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ்நாட்டில் மக்களோட செட்டில்மெண்ட் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் கொட்டலை ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க, கொஸ்தலை ஆறுன்னு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. இந்த கொட்டலை ஆறு அப்படின்ற அத்தீரம்பாக்கம் அப்படின்ற இடத்துல மேல் பழங்கற்கால கருவிகளை நம்ம வச்சு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 15 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மக்களோட செட்டில்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதே போல் பட்டறை பெரும்புதூர், அதுவும் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த பட்டறை பெரும்புதூரில் எடுக்கப்பட்ட பொருட்கள் ஆய்வு பண்ணுறப்ப கிட்டத்தட்ட 1 லட்சத்துலேருந்து 30,000 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட மக்கள் வாழ்ந்ததுக்கான எவிடன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கிறதுக்காக சொல்லியிருக்கோம். அதே போல் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள மயிலாடும்பாறை அப்படின்ற இடத்துல எடுக்கப்பட்ட முக்குமக்கள் தாழி பக்கத்துலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு இரும்பு வாள். அந்த இரும்பு வாழை நம்ம டேட் பண்ணுறப்ப தமிழ்நாட்டோட இரும்பு காலம் 4200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்காக நம்ம டேட் கொடுத்துருக்கோம். அதே போல் சிவகலை, தூத்துக்குடி மாவட்டத்தில் சிவகலை அப்படின்ற இடத்துல எடுத்துக்கிட்டு முதுமக்கள் தாழிக்குள்ள இருந்த ஒரு மக்காத அரிசி ஒன்று. ஸோ அந்த அரிசியை நம்ம டேட் பண்ணுறப்ப 3200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேட் கொடுத்துருக்கோம். அதே இடத்துல எடுக்கப்பட்ட இரும்பு தான் இன்னைக்கு 5345 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேட் கொடுத்துருக்கோம். அதே போல் கீழடியோட டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2600 கிமு 6ஆம் நூற்றாண்டை சார்ந்தது கீழடி நாகரிகம். தமிழ்நாட்டில் பண்ணப்பட்ட அகழாய்விலே ஒரு பெரிய நகர அமைப்பு, கட்டட அமைப்பு கிடைச்சதும் கீழடியில் தான் கிடைச்சிருக்கு. அதே போல் தமிழ் எழுத்து மொழியும் பானை ஓட்டில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்தும் 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு நம்ம டேட் கொடுத்துருக்கிறதும் கீழடி தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதே போல் இந்த வைகை ரிவர் போய் முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அழகன்குளம். ஸோ அழகன்குளத்தில் சங்ககால ஒரு துறைமுகம் இருந்திருக்கு. அது அதிகமாக ரோம் நாட்டோட நம்ம வணிகம் பண்ணதுக்கான நிறைய ஒரு ஆதாரங்கள் வந்து அழகன்குளத்தில் கிடச்சிருக்கு. அந்த ரோமன் நாட்டு பானை ஓடுகளாக இருக்கட்டும், ரோம் காயின்ஸாக இருக்கட்டும், ஒரு போட் சிம்பிள் பானை ஓட்டில் ஒரு போட்டோட சிம்பிள் வந்து டிராயிங்காக பண்ணியிருக்காங்க, அது நம்ம கிடச்சிருக்கு. அப்போ சங்க காலத்தில் தமிழர்கள் கடல் கடந்து வாணிபம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு எவிடன்ஸ் வந்து இது கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த கிளாஸில் நம்ம வச்சுருக்கோம். அதே போல் இந்த இன்ட்ரோடக்ஷன் கேலரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆற்றங்கரை நாகரிகத்தில் உள்ள முக்கியமான அகழாய்வு தலங்களை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதுதான் அந்த ஃபஸ்ட்டு கேலரியில் இருக்குது. ஸோ நம்ம கீழடி சைட்டுக்கும் மற்ற சைட்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, ஸோ கீழடி சைட்டில் வாழ்விட பகுதியும் புதைவிட பகுதியும் சரியான இடத்துல கிடச்சிருக்கு. ஸோ வாழ்விட பகுதி எந்த ஒரு டிஸ்டர்ப் ஆகலை, புதைவிட பகுதி அந்த டிஸ்டர்ப் ஆகலை. ஸோ ஒரு இடத்துல வாழ்விட பகுதி கிடச்சினா அந்த புதைவிட பகுதி கிடைக்காது, இல்லை புதைவிட பகுதி கிடச்சினா வாழ்விட பகுதி கிடைக்காது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழ்விட பகுதி கிட்டத்தட்ட 110 ஏக்கரில் அந்த தென்னந்தோப்பு ஃபுல்லாக 110 ஏக்கரில் இருக்குது. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் கொந்தகை அப்படின்ற ஊரில் அந்த புதைவிட பகுதி, பரியல் சைட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த புதைவிட பகுதியும் நமக்கு கிடச்சிருக்கு. இதுதான் கீழடியோட ஒரு பெரிய விஷயம். அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா இந்த மதுரைக்கான எவிடன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2000 வருஷத்துக்கு முற்பட்ட கல்வெட்டு நமக்கு கிடைக்குது. மேட்டுப்பட்டி அழகர் மலை அப்படின்ற கல்வெட்டு கிடைக்குது. 2 கல்வெட்டிலும் மதுரை அப்படின்ற பெயர் வந்து மத்திரை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. ஸோ மதுரை அப்படின்ற பேர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு எவிடன்ஸ் நம்ம வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலக்கியம் சார்ந்த ஆதாரங்கள், மதுரை பற்றி இலக்கியம் சார்ந்த ஆதாரங்கள் இதுவரைக்கும் நடந்த அகழாய்வு நடந்த பத்திரிகை பேப்பர் கட்டிங்ஸ் நம்ம வந்து வச்சிருக்கோம். ஸோ மொத்தம் அந்த கீழடி அகழாய்வு பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 கட்ட அகழாய்வு நடக்குது. 10 கட்ட அகழாய்வுங்கிறது 10 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு. 2014 17 வரைக்கும் மத்திய தொல்லியல் துறை வந்து இந்த அகழாய்வு பண்ணுறாங்க. 2018 25 வரைக்கும் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாட்டிலே ஒரு அகழாய்வு பண்ணி ஒரு அருங்காட்சியகம்னா கீழடி தான் வந்து முதல் அருங்காட்சியகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொருணை, திருநெல்வேலி பொருணைன்னு ஒரு அருங்காட்சியகம் கட்டுறோம். அழகன்குளம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடுமணல், கங்கை கொண்ட சோழபுரம், தென்காசி, இங்கெல்லாம் அடுத்தடுத்த அருங்காட்சியங்களை வந்து நம்ம கட்டுறோம்.
ஸோ இந்த பகுதிக்கு வந்துக்கிட்டா எஸ்கவேஷன் டூல்ஸ், இந்த அகழாய்வு பண்ணுறதுக்கான என்னென்ன கருவிகள் நமக்கு தேவைப்படும். ஸோ நம்ம பெரிய பெரிய ஆயுதங்களை வச்சு இந்த அகழாய்வுங்கிறது பண்ண முடியாது, சின்ன சின்ன கருவிகளை வச்சு தான் பண்ணணும். ஒரு ப்ராப்பராக ஒரு அகழாய்வு பண்ணுறதுக்கு என்னென்ன கருவிகள் நமக்கு தேவைப்படும் அப்படின்றத வந்து நம்ம அந்த பக்கத்தில் கொடுத்துருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த லேயர் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு மண் அடுக்கோட நிலை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழி தோன்றும் 5 கஜினா ஒவ்வொரு செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம செவரு எப்படி அழகாக ஒரே சேமாக இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம தோண்டிப்போம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 15 சென்டிமீட்டரில் 20 சென்டிமீட்டர் தான் அந்த அகழாய்வு வேலை நடக்கும். அதுக்கு அவ்வளோதான் தோண்டுவோம். ஏன்னா அப்போ தான் வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணணும். நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு சென்டிமீட்டரும் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ஆவணப்படுத்துகிற பணி வந்து நடக்கும். ஸோ கீழடி பார்த்தீங்கன்னா மொத்தம் 4.5 மீட்டர் ஆழம் வரைக்கும் நம்ம தோன்றோம். 4.5 மீட்டருக்கு அப்புறம் என்எஸ் நேச்சுரல் சால், தமிழில் கன்னி மண் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கன்னி மண் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த எஸ்கவேஷன் அகழாய்வு நிலையை வந்து நிறுத்திடுவோம். அதுக்கப்புறம் எந்த மக்களோட செட்டில்மெண்ட் எந்த செட்டில்மெண்ட்டும் அதில் இருக்காது. அதை ஒரு மாடலாக நம்ம வந்து வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த செகண்ட் கேலரி போயிட்டீங்கன்னா நிலமும் நீரும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். 5 வகை நிலங்கள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, ஒவ்வொரு செக்மெண்ட்டும் என்னன்றதை நம்ம கேட்லாக் மாதிரி கொடுத்துருக்கோம். 6வது கட்ட அகழாயில் ஒரு மாடோட ஃபுல் எலும்பு, ஒரு மிருகத்தோட எலும்பு கிடச்சிது. அதை நம்ம டேட் பண்ணுறப்போ ஒரு திமிழுள்ள காளை அப்படின்னு சொல்லி டேட் வந்து சங்க காலத்தில் காளை வளர்ப்பு ஒரு முக்கிய பங்காக இருந்திருக்கு. ஸோ ஜல்லி நம்மளான ஒரு ஜல்லிக்கட்டாக இருந்திருக்கலாம். ஸோ உங்கள் வீடுகளில் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ திமிழுள்ள காளை வளர்த்துருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முதுமக்கள் தாழி இறந்தவங்கள ஒரு பானைக்குள்ளே வச்சு புதைக்கக்கூடிய வழக்கம். அவங்க கூட ஒரு சில உணவுப் பொருட்களை வந்து பரியல் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பெரிய பானை இருக்கும், அதுக்குள்ளே ஃபுல் பாடி வைப்பாங்க, அதுக்குள்ளே ஆஃபரிங் பார்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த பிளாக் அண்ட் ரெட் வரல ஒரு ரிங் ஸ்டாண்ட் இருக்கும். நம்ம சாப்பாடுலாம் வீட்டில் இறக்கி வைக்கிறதுக்காக பிறைமனை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரிங் ஸ்டாண்ட் இருக்கும். ஒரு பவுலோ இல்லை ஒரு பானையோ அந்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே பொருளை வச்சு மேலே வச்சு ஒரு மூடி வச்சு மூடிடுவாங்க. இருந்தாங்க அப்படின்றத நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணி அதோட ரிமைன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த பாட்டம் சாயில் சொல்லுவாங்க, அடி மண். ஏன்னா அந்த மண் பானையில் வந்து நம்ம என்ன பொருள் வச்சாலும் ரிமைன்ஸ் வந்து அதில் வந்து ஒட்டிடும் முடியும். ஸோ அதை நம்ம ஸ்க்ராப் பண்ணி என்னென்ன உணவுப் பொருட்கள் வந்து உள்ளே வச்சுருந்தாங்க அப்படின்ற டேட்டா கொடுத்துருக்கோம். பால், தயிர், வெண்ணெய், மஞ்சள், நிறைய பழ வகைகள் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம வச்சுருக்கோம். அது மாதிரி பாசில் கண்டென்ட், நம்ம தண்ணி போய் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை பாசி பிடிக்கும். இந்த பச்சை பாசியில் என்ன நல்ல தண்ணி போச்சா இல்லை வேறு ஏதாவது தண்ணி போச்சா, நமக்கு வாட்டர் சேனல் கிடச்சிருக்கு. இந்த சுடுமண் குழாய்களாக இருக்கட்டும், செங்கலால் கட்டுப்பட்ட அந்த சேனல் மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாம் எடுத்து நம்ம கலெக்ட் பண்ணி எத்தனை விதமான என்னென்ன கண்டென்ட் பாசில் கண்டென்ட் கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஈச்ச மரம், பனைமரம், கோரைப்புல், நாணல் புல், இதோட யூசேஜ் ரிமைன்ஸ் வந்து நமக்கு நிறையா கிடச்சிருக்கு. ஸோ அதே போல் வாழ்விட பகுதியில் பார்த்தீங்கன்னா மிருகத்தோட எலும்புகள் நமக்கு நிறையா கிடைக்கும். ஸோ எந்தெந்த மிருகத்தோட எலும்புகள் நமக்கு கிடச்சிருக்கு, எந்தெந்த மிருகத்தோட எலும்பு அப்படின்றத நம்ம வந்து ஃபோட்டோவாக டாக்குமெண்ட்டாக வச்சுருக்கோம். நம்ம அதை டிசைட் பண்ணி அதை வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வாட்டர் மேனேஜ்மெண்ட், தண்ணியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. சங்ககால செங்கல், ஸோ இப்போ உள்ள செங்கலில் ஒரு 3 செங்கல் வச்சா எவ்வளோ பெருசு இருக்குமோ அவ்வளோ பெருசு இருக்கும் ஒரு பெரிய செங்கல். அந்த செங்கலில் வச்சு சேனல், க்ளோசிங் சேனல் மாதிரி கட்டி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் செங்கலில் வச்சு அதை ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் பார்த்தீங்கன்னா களிமண் தான். ஸோ களிமண்ணை வச்சு கட்டி சேனல் தண்ணி கொண்டு போகிறதுக்கு பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஓப்பன் சேனல், திறந்த வழி கால்வாய்கள் மூலம் தண்ணிகள் கொண்டு போயிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா டெரகோட்டா பைப், மண்ணால் சுடப்பட்ட சுடுமண் குழாய்கள் நமக்கு 2 கிடச்சிருக்கு. ஸோ அந்த சுடுமண் குழாய்கள் மூலயமா தண்ணி கொண்டு போயிருக்காங்க. அது உரை கிணறு, நம்ம இப்போ அந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் சிமெண்ட் ரிங்கு வச்சு கிணறுகளை வந்து பண்ணுவோம். இப்போ வந்து மண்ணால் சுடப்பட்ட உரைகளை கொண்டு ஒன்றோட ஒன்று இன்டர்லாக் சிஸ்டம், இந்த லாக்கிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. அந்த லாக்கிங் சிஸ்டத்தில் உரை கிணறுகளை வந்து செஞ்சுருக்காங்க. இது இந்த நிலமும் நீரும் அப்படின்ற கேலரியில் வந்து நம்ம வச்சுருக்கோம். அடுத்தது 3வது கேலரிக்கு போயிட்டீங்கன்னா பானைகள், என்னென்ன வகையான பானைகள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ புதிய கற்கால காலகட்ட தொடக்கத்திலே ஓரளவுக்கு வேளாண்மை, இந்த சமையல் இதெல்லாம் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். புதிய கற்கால காலகட்டத்து பானையோடுன்னு பார்த்தீங்கன்னா கிரேவர், சாம்பல் நிற பானை மண். ஸோ அதை நம்ம வச்சுருக்கோம். சங்ககால இரும்பு காலத்துலேருந்து சங்ககால பயன்பாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ரெட் வரும், கருப்பு சிவப்பு பானையோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கருப்பு சிவப்பு பானையோடு தான் ஒரு அகழாய்வு பண்ணுறதுக்கான ஒரு ஐடென்டிஃபை. அதாவது வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் நம்ம எக்ஸ்ப்ளோரேஷன், களம் மேற்பரப்பாய்வு அப்படின்னு அந்த எந்த இடத்துக்கு நம்ம எக்ஸ்கவேஷன் பண்ண போகிறோம் அந்த இடத்த சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ரீசனாக பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ரெட் தான். அந்த பிளாக் அண்ட் ரெட் அதிகமாக கிடச்சிதுன்னா நம்ம வந்து அகழாய்வு பண்ணுறதான இடத்த வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது ஒரு ஈஸியாக இருக்கும். அந்த பானைகள் நம்ம வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான பானை வெரைட்டி இருக்குது. ஸோ அந்த ஒரு மண்ணால் ஆன மெட்டீரியல்லே பிளாக் அண்ட் ரெட் வேர், ரெட் வேர், ரெட் ஸ்லிப்டு வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான பானையோட ஸ்டோரேஜ் வேர், அரிசி நெல் இது ஸ்டோர் பண்ணி தனியாக, லிக்விட் வைக்க தனியாக, ஸ்பவுட்டட் வேர், ஜக்கு மாதிரி தண்ணி ஊற்றுறது, பெயிண்டட் வேர், டிசைன் சக காலத்தில் மரத்து பால், சுண்ணாம்பு இது மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பானைகள்லாம் நம்ம வந்து 3வது கேலரியில் வச்சுருக்கோம். 4வது கேலரி போயிட்டீங்கன்னா அயன் மெல்ட்டிங், இரும்பு உருக்குதல் எப்படி பயன்படுத்தியிருக்காங்க. அயன் கண்டென்ட் உள்ள ஓர்லாம் கலெக்ட் பண்ணி அதை கிட்டத்தட்ட ஒரு ஃபர்னஸ் மாதிரி ரெடி பண்ணி அதை ஹீட் பண்ணி கிட்டத்தட்ட 1500 செல்சியஸில் வந்து அதை ஹீட் பண்ணி அதை மெல்ட் பண்ணி அயன் தனியாக, அயன் ஸ்லாக், இந்த இரும்பு கசடுன்னு சொல்லுவாங்க, அதை ஒதுக்கிட்டு இரும்பு பொருட்களை வந்து செஞ்சுருக்கிறாங்க. இரும்பு காலம் 5345 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அதுக்கப்புறம் நெசவுக்கான பொருள், இந்த தக்களிகள் சொல்லுவாங்க, அந்த தறி ஒற்றம் பார்த்தீங்கன்னா நூல் உற்பதற்கான தக்களிகள், போன் பாயிண்ட்ஸ், இந்த எலும்புகளை பதப்படுத்தி கூர்மையாக்கி எலும்பு முனை கருவின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நூல் உற்பதற்கான வேலைகள்,
அது மாதிரி டெரக்கோட்டா மண்ணால் சுடப்பட்ட சுடுமண் முத்திரைகள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நெசவுக்கான வேலைகளும் கீழடியில் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு எவிடன்ஸை வந்து நம்ம அந்த 4வது கேலரியில் வச்சுருக்கோம். ஸோ இதை முடிச்சுட்டு மாடிக்கு போயிட்டீங்கன்னா 4வது கேலரி மாடியில் ஆர்னமெண்ட்ஸ் என்னென்ன வகையான மணிகள் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ சங்கால செய்யப்பட்ட மணிகளை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சங்கு வளையல்களாக இருக்கட்டும், ஷெல்ஃப் பென்டன்ட் டாலர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கு வளையல்கள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம மேலே வச்சுருக்கோம். ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கார்னெலியன் சூது பவள மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சூது பவள மணின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான மெட்டீரியல் ஓவர் வந்து நம்மள்கிட்ட கிடையாது, ஆப்கானிஸ்தானில் இருக்குது. அகைட் அண்ட் சூது பவளம் கார்னெலியன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே ட்ரேடு மூலயமா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கு. இப்போ சங்க காலத்திலேயே மற்ற நாடுகள்லேருந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வாணிபம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு. இந்த கார்னெலியன் அகைட் இந்த 2 பீட் பார்த்தீங்கன்னா அந்த எங்கள் அகழ்வாராய்ச்சியில் ஸோ கிடைக்கிறது ரொம்ப ரேர். கிடைச்சதுன்னா ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அந்த பீட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் 2 விதமான கண்ணாடி மணிகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக நொறுக்கிற தன்மையில் ஒரு கண்ணாடி மணியும் கொஞ்சம் பிளாஸ்டிக் கண்டென்ட் கலந்த மாதிரியும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா டெரகோட்டா பீட்ஸ் மண்ணால் செய்யப்பட்ட சுடுமண் மணிகளையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து மேலே வச்சுருக்கோம். ஸோ 5வது கேலரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வாணிபத்திற்கான கேலரி. ஸோ அதிகமாக ரோம் நாட்டோட நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். கடல் கடந்து நம்ம தமிழர்கள் வாணிபம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா ஃபுல்லாக அந்த ரெகுலேட்டட் ரோமன் நாட்டு பானையோடு கீழடியிலும் கிடைச்சிருக்கு, பானையோடு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்தியா ஃபுல்லாக அந்த ரோமன் நாட்டு பானையோடு எங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து மேப்பிங் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானையோடு வெளிநாடுகளில் கிடைச்சிருக்கு. ஓமன், எகிப்து, தாய்லாந்து போன்ற நாடுகளில் வெளிநாடுகளில் அவங்களோட பானைகளில் நம்ம தமிழ் எடுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு. அப்போ தமிழர்கள் கடல் கடந்து போயிட்டு வாணிபமும் மற்ற வேலைகள் செஞ்சுருக்காங்க அப்படின்ற ஒரு எவிடன்ஸ் வச்சிருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த ரோம் காயின்ஸ் எங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்ற மேப் பண்ணியிருக்கோம். அப்புறம் ரோமன் நாட்டு பானை ஓடுகள் ஒரிஜினல் அதுவும் நம்ம அங்கே வச்சுருக்கோம். ஸோ வெளிநாடுகள்லேருந்து வந்த கார்னெலியன் அகைட் பீட்ஸ் இதுவும் நம்ம வச்சுருக்கோம். அதை முடிச்சுட்டு மாடிக்கு போயிட்டீங்கன்னா காயின்ஸ் பஞ்சுமார் காயின்ஸ் சொல்லுவாங்க. மௌரியர் காலத்தில் யூஸ் பண்ணுறது, பாண்டியாஸ் காலத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. இந்த வெள்ளி முத்திர நாணயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோலாஸ் காயின்ஸ், இந்த வெயிட் ஸ்டோன் எடைக்கற்கள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு நிறையா கிடைச்சிருக்கு. ரோம் காயின்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இதை வச்சு என்ன சொல்ல வரோம்னா கீழடி வந்து ஒரு பெரிய வணிக ஸ்தலமாக கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம மையமாக வச்சு சொல்கிறோம். 6வது கேலரி லைஃப் ஸ்டைல் கேலரி கட்டட அமைப்புகள். ஸோ இந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காரைக்குடி அந்த ஸ்டைலில் இருக்கும். இந்த இதெல்லாம் ஆத்தங்குடி டைல்ஸ் அந்த மாதிரி தான் போட்டு பண்ணியிருப்போம். அந்த என்ட்ரன்ஸ்லேயே ஒரு 4 பில்லர் இருக்கும், மர பில்லர். அது ஒரு 200 வருஷம் பழமையான பில்லர். ஸோ இந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு செங்கலுக்கும் ஒரு செங்கலுக்கு இடையில பார்த்தீங்கன்னா களிமண்ணோட அளவு வந்து ரொம்ப திக்னஸாக இருக்காது, ஒரு பேஸ்ட் தடவை மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். சங்க இலக்கியங்களில் சங்ககால கட்டடங்களில் செம்புக்கு நிகராக ஒப்பிட்டு பேசுகிறாங்க. ஒரு செம்பு சேர்த்து கட்டினா எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குமோ அந்த அளவுக்கு அது பில்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்ட்டு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆஃபரிங் பார்ட்ஸ், இந்த முதுமக்கள் தாழிக்குள்ள உணவுப் பொருட்கள் வைப்பீங்களா, அதோட ஒரிஜினல் ஆஃபரிங் பார்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம். அப்புறம் வீடுகளில் யூஸ் பண்ணுற அயன் ஆப்ஜெக்ட், அதே போல் பார்த்தீங்கன்னா ஏனத்தத்தாளர் சீப்பு, பெண்கள் கண்மை விருதான இந்த ஆண்டி மணிரான்னு சொல்லுவாங்க, அஞ்சனக்கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ட்ரெண்டிங்காக போடுற எல்லா மணியோட வகைகளும் டிசைனும் சங்க காலத்துலேருந்து வந்தது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து வச்சுருக்கோம். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்போ 90 கிட்ஸாக இருக்கட்டும், 2K கிட்ஸாக இருக்கட்டும், 80 கிட்ஸாக இருக்கட்டும், யார் போட்ட டிசைன்ஸ் மணிகளாக இருந்தாலும் இது சங்க காலத்துலேருந்து வந்து தான். ஸோ எல்லாமும் நமக்கு கீழடியில் கிடச்சிருக்கு, அதை நம்ம வச்சுருப்போம். ஸோ நம்ம நீங்கள் போய் பார்க்குறப்ப ஸோ இது எல்லா டிசைனும் சங்க காலத்துலேருந்து இருந்த டிசைன் தான் அப்படின்றத ஒரு பார்க்கலாம். அப்புறம் ஷெல் பேங்கிள், சங்கால செய்யப்பட்ட வளையல்கள், அப்புறம் கண்ணாடி வளையல்கள், அப்புறம் ஐவரி பேங்கிள், ஸோ ஏனத்தத்தால் செய்யப்பட்ட வளையல்கள், இதெல்லாம் நம்ம வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இயர் ஆர்னமெண்ட், இந்த கண்ணட்டி போடுவாங்க, காதை சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் மாற்றுவாங்க. அதை வந்து மண்ணால் சுடப்பட்ட சுடுமண் காதணிகள், அப்புறம் காப்பர் ஆப்ஜெக்ட், இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஆப்ஜெக்ட், நமக்கு கிடைச்ச தங்க ஆபரணம், இதெல்லாம் வந்து நம்ம அங்கே வச்சுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் அடுத்தது போயிட்டீங்கன்னா விளையாட்டு. ஸோ லைஃபுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி விளையாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பகடக்காய், ஆடுமொழி ஆட்டம் விளையாடக்கூடிய பகடக்காய் கூட என்ன பண்ணுறாங்க, தாய கட்டலாம் ஐவரிலே பண்ணியிருக்காங்க, ஏனத்தனத்திலே பண்ணியிருக்காங்க. அந்த விளையாடக்கூடிய அந்த செஸ் காயின்ஸ் ஃபுல்லாக ஐவரிலையும் பண்ணியிருக்காங்க, மண்ணாலையும் பண்ணிருக்காங்க. அப்புறம் பெண்கள் விளையாடக்கூடிய நொண்டி ஆட்டம், இந்த பாக்ஸ் மாதிரி போட்டு இந்த செல்லாக்கு சொல்லுவாங்க, சில பேர் செல்லிகோடு அப்படின்வாங்க. இந்த மாதிரி ஆப்ஸ்காட்ச் வட்டச்சில்கள்லாம் நம்ம கிடச்சிருக்கு. இதை முடிச்சுட்டு மாடிக்கு போயிட்டீங்கன்னா கிராஃபிட்டி குறியீடுகள். ஸோ பானைகளில் தங்களுக்கான அடையாளங்களை போடக்கூடிய வழக்கத்தை தமிழர்கள் கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச குறியீடுகளை சிம்பிள்ஸை போடக்கூடாது. ஸோ கீழடியில் கிடைக்கிற அதே குறியீடு சிந்து சமவெளி நாகரிகத்திலும் கிடைச்சிருக்கு. ஸோ சிந்து சமவெளி நாகரிகங்கிறது கிமு 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. ஸோ கீழடி நாகரிகம் கிமு 600 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இருந்தாலும் இங்கே வரையப்பட்ட அதே குறியீடுகள் சிந்து சமவெளி நாகரிகத்திலும் கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு சேம் டேட் தான் அப்படின்னு ஒரு இதாக அறிவிச்சா கூட அதை சயின்டிஃபிக்காக நம்ம இது வரைக்கும் நம்ம அறிவிக்கல. அதே போல் நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட கிமு 8000 ஆண்டுகளுக்கு வரையப்பட்ட பாறை ஓவியங்களை சிந்து சமவெளி நாகரிகத்தில் அவங்க பானைகளில் குறியீடுகளாக போட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான எவிடன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி. ஸோ பானை ஓட்டில் எழுதப்பட்ட தமிழ் மொழிகள், ஆதன், குபீரநாதன், பதவன், இது போன்ற எழுத்துக்கள் வந்து நம்ம அந்த பானை ஓட்டில் எழுதிக்கிறோம். 2600 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் பானை ஓட்டில் தங்களோட பெயர்களை எழுதக்கூடிய வழக்கத்தை வச்சுருக்காங்கன்னா தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு கல்வி அறிவோடு இருந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு எவிடன்ஸ் தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுக்கல் மெமரியல் ஸ்டோன் சொல்லுவாங்க.
ஸோ இந்தியாவிலே ரொம்ப பழமையான நடுக்கல் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் புலிமான் கொம்பை நடுக்கல், தாதப்பட்டி நடுக்கல், இது ஒரிஜினல் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்தது. ஃபைனல் கேலரி பார்த்தீங்கன்னா பரியல், இறந்துட்டா எப்படிலாம் புதைப்பாங்க அப்படின்றத ஒரு கடைசியாக வச்சுருக்கோம். ஸோ தமிழ்நாட்டில் ஒரு 7 விதமாக புதைக்கக்கூடிய விதம் இருக்குது. குத்துக்கள், நடுக்கல், அது மாதிரி சார்கோஃபேகஸ், இப்போ நம்ம பெட்டி அடிக்கிற மாதிரி மண்ணால் சுடப்பட்ட பெட்டிகள் அடித்து புதைக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா கேர்ன் சர்க்கிள்னு சொல்லுவாங்க, பானையை ஃபுல்லாக வச்சு புதைச்சிட்டு சுற்றி கல் ரவுண்டாக வைக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அடுத்து ஸ்லாப் சிஸ்டம் சொல்லுவாங்க, கல்லை ஸ்லாப் மாதிரி வச்சு அதுக்குள்ளே வச்சு புதைக்கிற சிஸ்டம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பானைக்குள்ளே வைக்கிறது. 7 சிஸ்டத்தில் பானைக்குள்ளே வச்சு புதைக்கிற சிஸ்டம் தான் நம்ம கீழடியில் வந்து வச்சுருக்கோம். இந்த பானைக்குள்ளே எப்படி புதைப்பாங்க, அது எடுக்கிற ஒவ்வொரு பொருளும் நம்ம எடுக்கிறப்ப ஒரு ஆப்ரேஷன் எப்படி நடக்குமோ அது மாதிரி சேஃப் அண்ட் செக்யூராக நடக்கும். நம்மளோட வேர்வத்துலையோ எதுவும் பட்டுச்சுன்னா ஸோ ரியாக்ட் ஆகும், நம்ம எடுக்கிற பொருள் சரியான முறையில் டேட்டிங் கொடுக்காது. அந்த மாதிரி எப்படிலாம் எடுப்போம். ஸோ எரிச்சு சாம்பலாக வைக்கிற சிஸ்டமேட்டிக் இருக்குது, ஃபுல் பாடியை வச்சு புதைக்கிறது இருக்குது, எலும்புகளை வச்சு மட்டும் புதைக்கிறது. ஸோ 3 விதமாக புதைக்கிற சிஸ்டமேட்டிக் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஏதாவது இரும்பு பொருட்கள் இருக்கும், கத்தி இருக்கலாம், இல்லை உளி இருக்கும், இல்லை கோடரி, இந்த மாதிரி பொருட்களை வந்து உள்ளே வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அங்கே வந்து ஷோ வச்சுருக்கோம். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா டெரகோட்டா ஆப்ஜெக்ட், மண்ணால் சுடப்பட்ட சுடுமண் பொம்மைகள், இதுவும் நம்ம அங்கே வந்து வச்சுருக்கோம். ஸோ மோல்டிங் சிஸ்டம் இதெல்லாம். ஸோ 6 கேலரி இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு கேலரியாக போருங்க. ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் வந்து முன்னாடி கேட்கலாம்.